நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலா பிஞ்சை எப்படி மீட் பதத்துக்கு மாற்றுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய பலா பிஞ்சோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா ரேஞ்ச் அந்த மாதிரிக்குள்ளே தான் வரும். இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் தயிரும் உப்பும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம கட் பண்ணும் போது வாட்டரில் போட போகிறோம். இந்த பலா பிஞ்சை எதுக்கு நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போடுறோன்னு பார்த்திங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கத்திரிக்காய்லாம் கட் பண்ணால் நம்ம வந்து வாட்டரில் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி பலா பிஞ்சையும் நம்ம அதுக்குள்ளே போட போகிறோம். தயிரும் கல்லுப்பும் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிரும் கல் உப்பு சேர்த்து நம்ம இன்றைக்கி போடுறோம். அதை கட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க பாலை வந்து ஒரு பேப்பரை வச்சு நல்லா க்ளீனாக அதை வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம வாட்டரில் போட்டுடலாம். இந்த வாட்டரில் போட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா கையில் அது ஒட்டவே இல்லைங்க. அது அப்பா கையில் அது வந்து ஒட்டாதனால ஈஸியாக இருந்துச்சு அதை கட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு. பாருங்கள், அது வந்து ஒட்டவே இல்லை. அதனால் நாங்கள் ஆயில் எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் கையில் போடல, அது ஒட்டவே இல்லை. அந்த இது வந்து அந்த தயிரும் கல்லுப்பும் வந்து ஒரு அவ்வளோ எஃபெக்ட் தருது. தண்ணியில் ஆக்சிஜன் கிடைக்காது இல்லையா, அதனால தான் நம்ம வந்து இந்த காயை தண்ணிக்குள்ளே போடுறோம். தண்ணியில் 0% ஆக்சிஜன் அப்படிங்கிறனால தண்ணியில் போடும்போது கலர் சேஞ்ச் ஆகாது. வெளியில் வச்சுருந்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த தண்ணியில் போடும்போது நல்ல ஒரு பழம் வந்து பால் டக்குன்னு வெளியில் வராது, அது கண்ட்ரோல் பண்ணிவிடுது. இது மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டு வாட்டரில் போட்டு வச்சிடலாம். இந்த பீஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வேக்யூம் பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கோம். அதுதான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை வந்து நல்லா கொஞ்சம் வாலாக கட் பண்ணி நாங்கள் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ பீஸாக கட் பண்ணி போட போகிறோம். இது வச்சு நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு பிரியாணி பண்ணியிருக்கோம். வீடியோட எண்டில் வரும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நம்மளோட குறிக்கோள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விவசாயம் பற்றி சின்ன சின்ன பாயிண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மளோட எய்மு. நம்மளது வந்து சமையல் கிடையாது. வீடியோட எண்டில் அவுட்புட் காட்டுறோம். உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பிரியாணியோட அவுட்புட் காட்ட போகிறோம் வீடியோட எண்டில். இது மீட்டா இல்லை பலா பிஞ்சா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு தான் அது வந்து வந்திருந்தது. இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருந்தது, பிரியாணியோட டேஸ்ட்டு. நல்லா இந்த பலா பிஞ்சை வந்து வாஷ் பண்ணி க்ரீன் கலரில் இருக்கல அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக இது பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த க்ரீன் கலர் வந்து ஒட்டாமல் அப்படியே வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து கட் பண்ணும் போது இதை வந்துட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் வேக்யூம் பேக் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடணுங்க. மீட் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிடணும். நல்லா கட் பண்ணி நல்லா அலசிடணும். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடணுங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சு உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகலை, கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகலை. அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. இந்த வேலை ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் சிரமம் பார்க்காம இதை பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க, பலா பிஞ்சோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து வேக்யூம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. வாங்க போய் வேக்யூம் பேக் பண்ணலாம். வேக்யூம் பேக்கோட கவரில் இந்த பலா பிஞ்சை நம்ம இன்சர்ட் பண்ணி
வேக்யூம் பேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுக்காக நம்ம வேக்யூம் பேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆக்சிஜன் பட்டா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ட்டு. வேக்யூம் பேக் பண்ணும்போது அதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்காது. அதனால தான் வந்து நம்ம வேக்யூம் பேக் பண்ணுறோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு வீடியோ பலாப்பழம் வீடியோ வந்து வேக்யூம் பேக் பண்ணுறது போட்டிருக்கோம். போய் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதுவும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. பாருங்கள், இப்போ நம்ம வந்து வேக்யூம் பேக் பண்ணிட்டோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட காற்று உள்ளே இல்லவே இல்லை. செம்மையாக அவுட்புட் காட்டியிருப்பாங்க வேக்யூம் பேக் பண்ணதுக்கப்புறம். மீதி இருக்க காய் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி பண்ணியிருக்கோம். இதை ஒரு 2-3 டேஸ் கழித்து வேறு ஏதோ டிஷ் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். மீதி இருக்க காயை வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். உங்களுக்கு வீடியோட எண்டில் அதை நான் காட்டுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப்